வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோல கார்ல இடம் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு டிக்கிக்குள்ள இருந்தாங்களாம் 2 பேர். போட்டின்னு வந்துட்டுனா தம்குட்டி இழுத்தாங்களாம் 4 பேர். இங்க சாக்கடையில ஊந்து போகுதான் கடல் பண்ணி இங்க கல்ல கீழே உள்ளாம பிடிக்காங்களாம் பிளான் பண்ணி. இங்க தர்பூசணியை சாப்பிட்டு ரொமான்ஸ் பண்ண இங்க கிக்கரை வச்சு பைக்க ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான காமெடியான சம்பவங்களை பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்க தெரியாம தான் அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. ஐயோ சார், சைடு மிரரை பார்த்துட்டு ஓட்டுங்க சார். இந்த காலத்துல யாருப்பா சைடு மிரர்? ஐயோ, நான் அதை சொல்லல சார். நீங்க சைடு மிரரை பார்த்துட்டு ஓடுறீங்க. நீங்க வச்சிருக்கிற சைடு மிரரை பார்த்து ஓட்டுங்க அப்படின்னு சொன்னேன். இருங்கடா, இன்னைக்கு இவனுங்கள அடே என்னடா வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காம புதுசா ஏதாச்சும் பண்ணுங்கடான்னு சொன்னா அங்க என்னடா பைக்க ஊஞ்சல்ல கட்டி ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இருங்கடா வார உங்களுக்கு. சார், இந்த கலவையை நான் ஏனில ஏறி போய் கொடுத்துட்டு திரும்ப இறங்கி வந்தேன்னா 5 நிமிஷம் ஆயிரும். அதுக்கு நான் என் கலவையை அப்படி ஏர் போஸ்ட் அப்படி தூக்கி வீசணும்னா ஐயோ கீழே விழுந்துருச்சே. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. சார், இந்த உலகத்துல இப்போ செருப்பை கூட விட்டு வைக்கிறது இல்ல. இப்ப நம்ம எங்கேயாச்சும் போறோம் செருப்பை கலச்சு வைக்கணும், அந்த செருப்பையும் தூக்கிட்டு வேற போயிடுறாங்க. கோயில் இப்போ அந்த 2 வாரையும் பிச்சு எறிஞ்சிட்டு இந்த செருப்பை வச்சுட்டு போனோம்னா இந்த செருப்பு திட்ட வர்றவனுடைய நிலைமைய கொஞ்சம் யோசித்து பாருங்க. கும்பிடுங்க தம்பி. சரி, இங்க கல்யாணம் பண்ண ஒரு 4 பேர் அழைச்சிட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா ஏங்க பாத்துங்க. ஐயோ, வீட்டுல பெரியவங்க யாருமே இல்லையா? நானும் லேடிஸை தொடவே கூடாதுங்க. என் ஒய்ஃப் மட்டும் பார்த்தா அவ்வளவுதான். அடே நீ தானே அதெல்லாம். இங்க நம்ம அண்ணன் உடல் மண்ணுக்கு உயிர் வெங்காயத்துக்கு அப்படிங்கிற மாதிரி கூவி ஊத்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ அண்ணா இப்படி பயமுறுத்துற மாதிரி வியாபாரம் பண்ணீங்கன்னா ஐயோ எனக்கு பயமா இருக்கு. நான் பக்கத்து கடைக்கே போயிடுறேன். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? அது ராமர் கேட்ட முருகன் கிட்ட முருகர் கேட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப கேட்டியே. ஒரு தடவையோட்டம் அந்த பாட்டை முழுசா கேட்டியா நானி? ஐயோ, என்னுடைய ஃபேவரட் சாங்னா அது. நீங்க வாங்க சார், இன்னைக்கு நீங்க வந்துதான் என்ன பணக்காரன் ஆக்க போறீங்க. சும்மா தைரியமா வாங்க சார் வெளியே. என்ன கண்ணு கூசுது? என்னது இது? காசு பணம் கொட்டு மணி காசு. மாடு பிடிக்கிறது ஒரு கலை சார். அந்த மாடை இப்ப எப்படி பிடிக்கிறோன்னு மட்டும் பாருங்க. சார், 4 நாவுக்கு தர்பூசணி பழத்தை வாங்கிட்டு ரொமான்டிக்கா ஒண்ணு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொமான்டிக்கா ஒண்ணு கொடுத்தீங்களே. அச்சோ, உங்களை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுனே தெரியல. இல்ல சார், நல்லா சூப்பரா பண்ணீங்க சொல்ல வந்தேன். இங்க நம்ம அண்ணன் ஒரு ஆட்டோ ஒண்ணு ஆடினாரு பாருங்க சார். அப்படியே அந்த தொடர் வண்டி என்னது? ஆமா சார், அந்த தொடர் வண்டி அப்படியே தூத்துக்குடியில இருந்து கிளம்பி அப்படியே திருநெல்வேலி போயிட்டு அங்க இருந்து அப்படியே யூட்டன் போட்டு வந்து நிக்குது. பட்டரு கண்ணாமூச்சி ஆடுற வயசாடா இது. டேய் மாப்பிள, அப்படிதான் விடாத நல்லா தூக்குடா அப்படிதான் கீழே அப்படி முட்டை கொடுத்து. சரி ஓகே மாப்பிள, இன்னும் கீழே விடுற மாதிரி தான் சொல்லு, வந்து ஹெல்ப் பண்றேன். அது சரி, இந்த வயசுலயும் பாட்டி அம்மாவுக்கு வீடியோ போடணும் சொல்லி கொடுத்தீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பிளஸ் ஐக்கன் நமக்கு என் வீடியோ போடணும் சொல்லி கொடுத்தது. சரி, மத்தவங்களுக்கு நீங்க எவ்வளவு பரவாயில்ல. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இங்க நீங்க சீர்வரிசைக்கு பூஸ்ட், ஹார்லிக்ஸ், சீத்தாப்பழம், ஆரஞ்சு பழம் எல்லாம் வச்சீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா அதையும் தாண்டி ஒரு படி மேல போய் ஒரு 100 மேகி பாக்கெட் வச்சீங்க பாத்தீங்களா? அதை நினைச்சாதான் மாப்பிள்ளைய பார்த்தா கொஞ்சம் பக்கீர்னு இருக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. எங்கடா வீட்டுக்கு வெளியே கோலம் அப்படின்னு சொல்லிட்டு எவனும் கேட்டக்கூடாதுன்ட்டு வீட்டுக்கு வெளியே கோலம் அப்படின்னு எழுதி போட்டிருக்க பத்தியா? எங்க அந்த கோலம் போட்டவன் பொண்டாட்டிய கூப்பிடு பாரு. இந்த பாரு மகனே, அதோ நீந்தி போது பாத்தியா? அது சாதாரண கடல் பண்ணி கிடையாது, ரொம்ப டேஞ்சரான கடல் பண்ணி. நம்ம தான் பார்த்து உஷாரா இருக்கணும். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா?
டேய் நீங்க மட்டும் அந்த காலில் ஒரு செருப்பு இந்த காலில் ஒரு செருப்புன்னு போட்டு போகும்போது அக்கா மட்டும் உதட்டல ஐயோ தேசியக்கூடிய அக்கா சாரிக்கா ஜெய்கிந்த். வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ. ஏங்க வந்தே பாரத் ட்ரெயினுங்க புதுசா சும்மா பல பலன்னு பார்த்து சும்மா பதட்டத்துல அப்படி கை காலம் உதறி ஆடிக்கிட்டு இருக்காருங்க அவரு. மியூசிக் என்னங்க சொல்றீங்க 200 கிலோமீட்டர் வேகத்துல போய் வண்டி ஓட்டுறவரை பிடிக்க முடியலையா? அப்படி அந்த வண்டி ஓட்டுறவர் யாரு? நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். இங்க நம்ம சிற்பி என்னத்த நினைச்சிட்டு இந்த சிலையை செஞ்சாரு தெரியல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் பூனை. சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன அது? சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் புளி. அப்படி பார்த்து அப்படி இப்படின்னு செஞ்சு வச்சிருக்காரு. சரி சிலை நல்லா வரணும் என்னமோ நினைச்சு செஞ்சாரா என்னமோ தெரியல. இன்னைக்கு இந்த பக்கம் கடை வாங்கலாமா இல்ல அந்த பக்கம் கடை வாங்கலாமா இல்ல இந்த பக்கம் கடை வாங்கிட்டு அப்படியே அந்த பக்கத்தோட அப்படியே ஓடிடலாமா? அடே ஏன்டா அவன் சொர்க்கத்துல இருந்து வந்த மாதிரி. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. இங்க இவனுங்க 4 பேர்த்த நிக்க வச்சு 4 பேர்த்த இடுப்புலையும் டயரை சுத்த வச்சு யாரு போர்ட்ஸ் கொண்டு 3 பேர்த்த கீழே தள்ளுறாங்களோ அவங்க தான் வின்னு. அடே இந்த மாதிரி விளையாட்டுலாம் எந்த ஊர்ல கண்டுபிடிக்கீங்க? ஒத்து விட்டு போகுதே ஊத காத்து நாகமா. அப்புறம் என்னப்பா கார் வாங்கன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சரி கார் வாங்கன்னு சொல்லிட்டு காரோட பிரைஸ போய் கேட்டா 4 பரம்பரை சொத்தை கேட்கறான் பாவன். பிறகு ஆசை நிறைவேறணுமா இல்லையா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. இங்க ஆட்டம்னா ஆட்டம், அப்படி ஒரு ஆட்டம். தொடப்பக்கட்டம் ஆடி தொடப்பட்டை எடுத்துட்டு வரணுமா? தொடப்பக்கட்டை நேர்ல வந்து ஆடிக்கிட்டு இருக்குப்பா. சார் இப்படி நீங்க டிக்ல 2 பேர்த்த உட்கார வச்சு கூட்டு போறதுக்கு கம்ஃபர்டபுள் நல்லா பெரிய காரை வாங்கிருக்கலாமா சார்? அப்ப காசு யாரு கொடுப்பா? சரி இதுக்கு மேல நான் பேசல. டே விடுங்கடா, ஒரே ஒரு நிமிஷம் சொன்னா கேளுங்கடா, விடுங்கடா. டேய் நீனா வந்து மேல மாட்டிக்கிட்டு நீனா வந்து கத்திக்கிட்டு இருக்காதா, ஒழுங்க ஓடி போயிரு. மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆள்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசு. சார் உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை சார். எந்த ஊருக்கு சார் டெலிவரி போறீங்க? அது வந்து நான் எங்கப்பா போறேன், அது என்ன கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? என்னது கிக்கர் கிடையாதா? கிக்கர் இருக்கு. இருக்கு. இந்த ராயல் என்ஃபீல்டு இந்த பைக்கு பாத்திருக்கா? அந்த கிக்கர் இருக்கு நம்ம கிட்ட. அந்த கிக்கரை எடுத்து இப்படி கீழே போட்டு ஒரு தூக்கணும்னா ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஏங்க இப்ப இது புதுசா மார்க்கெட்டுக்கு வந்துருக்கு கீபோர்டு சட்டாங்க. அப்படி போற போக்குல பிரஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடே எவன்டா அதுக்கு அவன் பின்னாடி எட்டி உதைக்கிறது. தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிமிக்கிரி மட்டும் தான். ஆனா அந்த தாமரை பூவை பறிக்க தண்ணிக்குள்ள போற மாதிரியே ஒரு காஸ்டியூம் ஒன்று போட்டுருக்கீங்க பாத்தீங்களா? என்னத்த சொல்ல. மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்காரு? சாப்பிட்டுட்டு இருக்காரா? என்னடா மாப்பிள்ளைக்கு சில்வர் தட்டுல சாப்பாடு போட்டிருக்கேன், அந்த வெள்ளி தட்டுல போடுங்க. மாப்பிள்ளை கலையே வரலையா? மாப்பிள்ளை கொஞ்சம் சரிங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இன்னைக்கு அந்த இயற்கையை அந்த எலுமிச்சை பழத்தை வச்சு நசுக்கும் போது சும்மா அந்த வாசனை அப்படி குளுகுளுன்னு இருக்கும் பாருங்க. மனுஷனுக்கு ஒரு சைடு பிரச்சனை வந்தா பரவாயில்ல, திரும்ப எல்லா சைடும் பிரச்சனை வந்தா பையன் என்னதான் பண்ணுவான் பாவம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.